இதே 24 எபிசோடு தான். ஆனால் யோசிக்க வச்சிட்டாங்க ரொம்ப. யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இது ரெக்கமெண்டேஷனாக தான் சொல்கிறேன். போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்து வாட்சாக இருக்கும் கண்டிப்பாக. இது நேரமுக்காக பார்க்குறது மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தெரியல. எல்லோரும் அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு அனிமே மாதிரி எனக்கு தெரியுது வில்லன் சாகான்ற ஒரு அனிமே. ஓ வாட் அனிமே பார்க்கும்போது மார்டின் ஸ்கார்செஸே சொல்லுவார்ல, இதான்டா அனிமே, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப ரிலேட்டடாக இருக்க ஒரு அனிமே. கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். ஒர்த்து வாட்சாக இருக்கும்னு சொல்கிறேன். நான் கண்டிப்பாக சொல்லுவேன். தமிழில் இருக்குது, கிரிஞ்சிரோவில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே மனசுக்கு கொஞ்சம் ஏதோ ஆறுதல் போட்டு ஒரு இறக்க வச்சு தருவோன்னா அப்படி இருக்கும். அப்படி மாதிரி இருக்கும் சீசன் 2லாம். பார்க்கலாம் என்ன இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் இந்த அனிமே பற்றி நான் ஏன் ரொம்ப நாளாக பேசாமல் வச்சுருந்தேன்னா பார்க்காம இருந்தேன். அதனால தான் அது வந்து பேசிடணும். ஏன்னா பார்த்துட்டு எனக்கு மனசே வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலுங்க. நமக்கு ஒரு ஏதோ ஒன்று இப்போ நல்லா சாப்பிட்டேன்னு ஒரு ஃபீல் வரும்ல, வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா உட்காந்த ஒரு ஃபீல் வரும். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடுத்தவளை தூங்க போகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ரொம்ப சொல்லிட்டே போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமே தான் வில்லன் சாகா. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வால்பேப்பரில் கூட அப்படின்னா பார்த்துருப்பீங்க, ஒரு கை கட்டி நின்று இருப்பார். அது தார்ஃபின் தான். நீங்கள் இப்போ நீங்கள் இங்கே ஷூட் பண்ணுறதால தெரிஞ்சிடாது, உள்ளே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க அதை. ஓகேங்க, இதாங்க நான் சொல்லணும்.